ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரிக்கக்கூடிய சூழல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் லெப்டினன்ட் கர்னல் திரு தியாகராஜன் அவர்கள். நிறைய இருக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு. வாங்க அவங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. இரு நாடுகளுக்கு இடையே ரொம்ப ஒரு அதிகமான ஒரு டென்ஷனான ஒரு சூழல் தொடர்ந்து தாக்குதல் நேற்று நள்ளிரவு வரை நடத்தப்பட்டது. அது முறியடிக்கவும் பட்டது இந்தியாவால. இந்த சிச்சுவேஷன் நீங்க முதல்ல எப்படி பார்க்கிறீங்க? என்ன போய்கிட்டு இருக்கு கரண்டா? இன்னும் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்தியாவை பொறுத்தவரை ஆபரேஷன் சிந்தூர் என்பது எதற்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த 26 பேரை அவங்க கோல்ட் பிளட் மர்டர் பண்ணியிருந்தாங்க பஹல்காம்ல. அதற்கு நம்ம பதிலடி கொடுக்கணும். அந்த தீவிரவாதத்தை யார் யார் செயல்களில் ஈடுபட்டார்களோ அந்த அனைத்து தீவிரவாதி அந்த அமைப்புகளோட ஹெட் குவார்ட்டர்ஸையும் நம்ம தகர்க்கணும். எங்கேருந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அதை தகர்க்கணும். எங்கேருந்து அவங்கள லான்ச் பேட் பண்ணி நம்மகிட்ட அனுப்புறாங்களோ அதை தகர்க்கணும். எந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு இந்த சூசைடு செல்ஃப் சூசைட் பாம்பர்ஸ் மாதிரி அவங்களை உருவாக்கணும், அதை தகர்க்கணும் அப்படின்ட்டு அந்த தீவிரவாத இயக்கங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஈவன் 120 கிலோமீட்டர் எல்லையிலிருந்து உள்ள இருந்தாலும் அந்த இடத்த குறி வச்சு ரொம்ப எக்ஸாக்டா ட்ரை சர்வீஸ் தாக்கி கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை நாம் அழிச்சிருக்கோம். அப்படி நாம் அந்த செயலை செய்யும்போது பாகிஸ்தான் ராணுவத்திற்கோ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கோ எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப திண்ணமாக இருந்தோம். ஒருத்தர் கூட நம்ம ஒரு ஸ்கிராச்சஸ் கூட பெறாதளோ நம்மளுடைய ஆபரேஷன் செஞ்சு முடிச்சோம். அதாவது 25 நிமிடத்தில் 24 மிசைலை வச்சு 9 டார்கெட்டை நம்ம அடிச்சிருக்கோம். மிக துல்லியமாக அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படி ஹெட்ஷாட் அடிப்போமோ அது மாதிரி புள்ளி வச்சு அதுல அடிச்சிருக்கோம். 120 கிலோமீட்டர்ல ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளி மேல நம்மளுடைய மிசைல் அடிச்சு அதை தகர்த்திருச்சிருக்கோம். அவ்வளோ அக்யூரசியா பண்ணியிருக்கோம். அதை பாகிஸ்தானுக்கும் உலக நாடுகளுக்கும் நம்ம சொல்லிட்டோம். நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய நாட்டில் தீவிரவாத செயலை செய்தவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட், அதாவது அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பழி வாங்கும் சொல்லலாம், இல்லை நம்மளுடைய டிட்டரன்ஸ்னால அவர்களை அழிக்கும் செயல் அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயத்த. ஆனால் பாகிஸ்தான் சிறுபிள்ளைத்தனமாக சீண்டி பார்த்து நேற்று அவர்கள் அதாவது சீண்டி பார்த்தது 2 ஃபேஸ்ல பண்ணாங்க. நம்மளுடைய நார்த்தன் செக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அக்னூர், சாம்பா, உரி, குப்வாரா அந்த இடம் முழுக்க அவங்களுடைய ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயர், எல்எம்ஜி ஃபயர், அதையும் தாண்டி மோட்டார் ஃபயர் அங்கதான் அக்ரிவேட் ஆகுது. மோட்டார் ஃபயர் பண்ணி அதற்கு மேல அவங்களுடைய கன் ஃபயர் பண்ணாங்க. ஆர்ட்லரி கன் ஃபயர் பண்ணாங்க. ரொம்ப இன்டென்ஸ் ஃபயர். அது யார் மீது பண்ணாருன்னா பொதுமக்கள் பண்ணாங்க. அதனால நம்ம ஒரு 15 நம்மளுடைய பொதுமக்களை இழந்திருக்கின்றோம். அதற்கும் மேல நேற்று இரவு ஒரு 8 மணிக்கு நார்த்தன் மற்றும் வெஸ்டர்ன் செக்டர் 2த்தையும் அவங்க தாக்கினார்கள். அந்த நார்தன் அண்ட் வெஸ்டர்ன் செக்டர்ல தாக்குறது பாத்தீங்கன்னா, நார்தன் சொன்னோன்னா நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துக்கலாம். உதம்பூரை முதல்ல தாக்கினாங்க. உதம்பூர்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை தாக்கினாங்க. அதுக்கப்புறம் உதம்பூர்ல இருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய தலைமையகத்தை தாக்க முயற்சி செஞ்சாங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோன்னா அந்த குப்வாரா, உரி, சாம்பா அந்த இருக்கக்கூடிய அக்னூர் இந்த இடத்துலலாம் ஹெவியா அவங்க தாக்கினாங்க. அதாவது எதை வச்சு தாக்கினாங்கன்னா, 1 ஆர்டிஃபிஷியல் ஹெவி ஃபயரிங், 2வது அவருடைய மிசைல், 3வது அவருடைய ட்ரோன்ஸை வச்சு தாக்கினாங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்கினோன்னா பஞ்சாபுடைய அது ஐபி இன்டர்நேஷனல் பார்டர், ஐபிலையும் அவருடைய தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஐபியில் அவருடைய தாக்குதல் ட்ரோன்ஸை வச்சும் அது மாதிரி நம்ம பார்த்தோன்னே அவங்களுடைய மிசைல்ஸ் வச்சும் நிறையா தாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னே ஈவன் கட்சியில் கூட அவங்க அவங்களுடைய இதில் குஜராத் சைடில் கூட அவங்க இப்போ தாக்கினாங்க. அப்புறம் வெஸ்டர்ன் பார்டரில் பார்க்குறப்ப
ஜெய்சல்மீர் அது மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் வந்து அவங்க தாக்கியிருக்கிறது நமக்கு தெரிஞ்சுது. ஈவன் அவங்க வந்து அமிர்த்சர், ஜலந்தர், சண்டிகர் அது மாதிரி இருக்கக்கூடிய வந்து இடங்களையும் அவர்கள் விடல. அதாவது பொதுவா குறிப்பாக என்ன சொல்லணும்னா, பொதுமக்களையும் இராணுவத்தையும் வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க அவங்க. இந்த பொதுமக்களையும் இராணுவத்தையும் குறி வச்சு தாக்குறதுங்கிறது வந்து அந்த நாட்டின் மீது தொடுக்கக்கூடிய போர் அது, சிம்பிளி. ஸோ பாகிஸ்தான் நம் மீது வந்து போர் தொடுத்திருக்கின்றது. அதற்கான பதிலடியை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் வந்து 50க்கும் மேற்பட்ட ட்ரோனை வந்து அனுப்பிச்சாங்க. 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்ல ஒண்ணு கூட வந்து செயல்படவில்லை. எல்லாத்தையும் நம்ம அடித்து எறிந்து விட்டோம். ஆகாஷ் அப்படிங்கிற நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை வச்சு அவங்கள வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். L-70 அப்படிங்கிற வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்ஸ், அதை வச்சு நம்ம நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சொன்னோன்னா ஷில்கா அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யனுடைய மேடு, அதை வச்சு நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் S-400 முழுமையாக உபயோகமே படுத்தல, அது ரெடியில தான் வச்சிருக்கோம் நம்ம. ஸோ அது வந்து அவர்களுடைய அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி, அதாவது வந்து எஸ்கலேஷன் லேடர்ல இன்னும் அதிகமான தாக்குதலை அவர் நடத்த நினைத்தால், அவருடைய ஏர்கிராஃப்ட் வந்தது, இல்லை அவருடைய வந்து பெரிய லெவல்ல வந்து மிசைல்ஸ்லாம் வந்தது, அது மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து தடுத்து வானிலை அழிப்பதற்கான அந்த சிஸ்டம் அது. ஸோ அவர்களை வந்து தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய எக்கனாமிக் அஃபேர்ஸோட ட்விட்டர்ல பாகிஸ்தான் வந்து போடுகின்றது, நடந்த போரில் எங்களுடைய வந்து எனிமி வந்து மிகப்பெரிய தாக்கத்தை அழிச்சிட்டாங்க எங்களை, மிகப்பெரிய எங்களுக்கு வந்து நிதி கோரி இருக்காங்க நாடுகள். நிதி, ஆமா அவங்க இல்ல நிதி கோரல. தப்பா நீங்க படிச்சிருக்கீங்க, தப்பா அதை வந்து உள்வாங்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் வந்து அதை பத்தி நான் ஒரு ட்வீட்டும் நான் வந்து போட்டிருக்கேன். அவர்கள் என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஜஸ்ட் அந்த ட்வீட்டை நம்மளுடைய நேயர்களுக்காக நான் வந்து அது வந்து படிக்கிறேன். அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கரெக்டா டீகோட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், ஆனந்தமா இருக்கும் எல்லாருக்கும். அந்த அவர்கள் வந்து போஸ்ட் அவங்க வந்து டெலீட்டே பண்ணிட்டாங்க அவங்க. அதாவது வந்து டெலீட்டே பண்ணிட்டாங்க. அவங்களுடைய பொருள் என்னவாக இருந்தது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். என்கிட்ட இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் அப்பீல் டு இன்டர்நேஷனல் பார்ட்னர் ஃபார் மோர் லோன் ஆஃப்டர் ஹெவி லாஸ் இன்ஃப்ளிக்டட் பை எனிமி. அதாவது வந்து அவர்களுடைய நேச நாடுகளிடம் பிச்சை எடுக்கின்றார்கள், கெஞ்சுகின்றார்கள். எங்களுக்கு வந்து மோர் லோன் கொடுங்க, எங்களுக்கு போருக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாலாவது கொஞ்சம் பாலிஷ்டா இருக்கும், வீரமா இருக்கும். எங்களுக்கு வந்து மோர் லோன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது தவிர வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்தர் வந்து அவங்க வந்து நேஷன் அர்ஜ் டு ரிமைன் ஸ்டெட்ஃபாஸ்ட் அண்ட் பார்ட்னர்ஸை வந்து அர்ஜ் பண்றோம், நீங்க வந்து டீஎஸ்கலேஷனுக்கு எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டீஎஸ்கலேஷன், அது போர் தடுத்து நிறுத்தத்துக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மண்டிடி கையில, ஆமா கையில வந்து, ஆமா கையில வந்து திருவோடு ஏந்திட்டு முட்டிட்டு வந்து எங்களுக்கு வந்து அமைதியை திருப்பி கொடுங்க, எங்களுக்கு வந்து பணம் கொடுங்க அப்படின்னு வந்து பிச்சை எடுத்து முட்டிடுகின்ற நிலை வந்து இது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜியா கூட பார்க்கலாமா? ஏன்னா அவங்க தாக்குதலை நடத்தி நம்ம அதை முறியடிச்சு நம்ம பதிலுக்கு நம்ம செய்ய வேண்டிய இடத்துலதான் இந்தியா இருந்திருக்கு. ஆனா இவங்க முன்னாடி எல்லா போட்டோவையும் போட்டுட்டு நாங்க எங்களுக்கு வந்து பாருங்க இது நடந்துருச்சுன்னு சொல்றது மூலமா ஒரு அட்டென்ஷன், ஏன்னா ஏற்கனவே சர்வதேச நாடுகள் யாரும் ஒண்ணும் வந்து இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காத ஒரு நிலையத்தான் பாக்குறோம். சோ இது மூலமா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்கலாம். இல்ல, இவர் யாரும் உங்களை திரும்பி பாக்குறது கிடையாது. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக நாடுகள் ஒதுக்கி விட்டது, இவர்களை டோட்டலா ஒதுக்கிடுச்சு. ஸோ உலக நாடுகள் ஒதுக்கினதுக்கு பிறகு இவங்க வந்து எங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுங்கன்னு ஏதாவது கேட்கறாங்களா? எங்களுக்கு உலக நாடுகள், நேச நாடுகள் எங்களுடைய போருக்காக உதவுங்கள்னு கேட்கல. எங்களுடைய போருக்கான வந்து போர் கருவிகளையும் எங்களுக்கு வந்து இதுவும் அசிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்குறேன். எங்களுடைய வந்து டு ப்ரொடெக்ட் அவர் கண்ட்ரி வந்து நீங்க வந்து உதவுங்கள் அப்படின்னு வந்து கேட்கல, எதுவுமே கேட்கல. எனக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து வறுமையில இருக்கோம், எங்கள்கிட்ட பணம் இல்லை, எங்களுக்கு மறுபடியும் வந்து கடன் கொடுங்க, லோன் கொடுங்க அப்படின்னு தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவர்களுடைய அதையும் இப்போ ட்விட்டர்ல வந்து போஸ்ட்டை வந்து இப்போ அழிச்சிட்டாங்க அந்த விஷயத்த. ஸோ அவருடைய நிலை வந்து அவங்க இந்த ப்ரொபகண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ரொபகண்டா வந்து ஒரு லெவல் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ப்ரொபகண்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சொல்லணும் அப்படின்னா 5 விமானங்களை வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு வந்து பாகிஸ்தான் வந்து சொன்னது.
சொன்ன உடனே அவங்களுடைய ஒரு இன்டர்நேஷனல் டிவியோட இதுல வந்து இன்டர்வியூல அவங்களுடைய பாகிஸ்தானுடைய அமைச்சர்கிட்ட கேட்கறாங்க, நீங்க 5 இந்தியாவினுடைய விமானத்தை வீழ்த்திருக்கீங்கன்னு சொல்றீங்க, போர் விமானத்தை. அதற்கான சாட்சிகள் என்ன இருக்கின்றது, அத்தாட்சிகள் என்ன இருக்கின்றது, எவிடன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எல்லாம் யூடியூப்ல எல்லாம் இருக்கே, நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ ஸோ தட் இஸ் த ஸ்டாண்டர்ட் அண்ட் பீப்புள் நோஸ். இப்போ வந்து அவருடைய வந்து முகத்திரை வந்து கிழிந்து விட்டது. அவர்களிடம் வந்து ஒண்ணுமே கிடையாது இப்ப. ஸோ ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபடுகின்ற ஒரு ராணுவம் அது. அது வந்து ஒரு நாடுன்னு சொல்ல முடியாது அத. பாகிஸ்தான ஒரு நாடா சொல்ல முடியாது. ஒரு நாடுன்னு எப்ப சொல்ல முடியும்? ஒரு நாட்டுக்காக அமைச்சரவைலாம் இருக்கணும். ஒரு நாட்டுக்காக பாதுகாப்பு இருக்கணும். ஒரு நாட்டுக்காக எப்படி இந்தியன் ஆர்மி, இந்தியாவுக்கான ஆர்மி இருக்கும். அது வந்து ஆள்பவர் வந்து பிரதம மந்திரியா இருப்பார், பிரசிடென்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ இருக்கும். அங்க வந்து ராணுவத்திற்காக ஒரு நாடு அங்க வந்து இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ராணுவத்தையும், அந்த இருக்கக்கூடிய தீவிரவாதத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது. எ இர ராணுவம் தான் தீவிரவாதம், தீவிரவாதம் தான் ராணுவம். ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன அப்டின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணி அங்க இருக்கிற தீவிரவாத இயக்கங்கள அழிச்ச பொழுது, அங்க இருந்த தீவிரவாதிகளுக்கு லாஸ்ட் ரைட் வந்து நடக்குது. கடைசி அடக்கம் செய்றாங்க. அவருடைய தேசிய கொடிய வந்து போத்திருக்காங்க. அவருடைய பாகிஸ்தான் ராணுவத்தில இருக்கக்கூடிய மூத்த அ அதிகாரிகள் அங்க இருக்காங்க. லெப்டினன்ட் ஜெனரலுடைய ரேங்க்ல. அது மாரி டிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இறுதி மரியாதை நாட்டுல வந்து கொடுக்கக்கூடிய அதாவது வந்து பெரிய மரியாதை குடுக்குறாங்க. எப்படி ஒரு அ பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் பண்ணவங்களுக்கு குடுக்கறது. ஒரு ராணுவ உயர் அதிகாரி இறந்து போறப்ப அவருக்கு குடுக்கறது. இல்ல வந்து பிரதம மந்திரி அ அ அது மாதிரி வந்து முதலமைச்சர் அது மாரி இருக்கிறவங்க அந்த டயத்துல இருக்கிறவங்களுக்கு குடுக்கக்கூடிய அந்த மரியாதை, ஒரு நாடு குடுக்கக்கூடிய மரியாதைய வந்து ஒரு தீவிரவாதிக்கு அவங்க வந்து குடுக்குறாங்க. அதுவும் வந்து போர் மூண்டு இருக்கிற அந்த நேரத்துல அவங்க வந்து குடுக்குறாங்க அந்த விஷயத்த. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அந்த தீவிரவாதமும், அந்த ராணுவமும், தீவிரவாதமும், ஐஎஸ்ஐயும் ராணுவமும் எதுவுமே அ வேறுபட்டு கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். யூனிஃபார்ம் போட்டா அவன் பாகிஸ்தான் ஆர்மி. யூனிஃபார்ம் போடாம வந்து சல்வார் கமீஸ்ல வந்து அவன் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்தா அவன் வந்து தீவிரவாதி. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்தியாவில் வந்து நடந்த தீவிரவாதத்துல மோர் தென் 50% வந்து பாகிஸ்தான் ரெகுலர் ராணுவத்துல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் குரூப்ல இருக்கிறவங்க வந்து இந்தியாவுல வந்து அவங்க தாக்கிட்டு போயிருக்காங்க. லாஸ்ட் நடந்த பஹல்காம்லயும் அவங்க ஸ்பெஷல் குரூப்ல இருக்கக்கூடிய, ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடியவர் தான் வந்து ஒருவர் இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும் பொழுது, அவர்களிடம் ஒரு உண்மைத்தன்மையும், இல்ல அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய தன்மையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆகையால் அவர்கள் வந்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, "அ பாம்பு புத்துல கை விட்டுட்டான்" அப்படிம்பாங்க. அது மாரி அவன் பாம்பு புத்துல கை விட்டுட்டான். அதுவும் வந்து மோசமான ஒரு ஒரு இடத்துல வந்து வைக்கக்கூடாத இடத்துல வந்து கை வச்சுட்டான் இந்தியால. நிச்சயமாக அதற்கான மிகப்பெரிய பதிலடி அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அவங்களுடைய கராச்சி போர்ட் வந்து அ அ அவங்களே சொல்றாங்க. நம்ம சொன்னோனே, "இல்ல F-16 நம்ம வந்து அடிச்சோம். 2019ல அப்படின்னு டாக் ஃபைட்ல நம்ம அடிச்சோம்" அப்படின்னு சொன்னோனே, அதெல்லாம் இல்ல. எங்களுடைய F-16லாம் அடிக்கவே இல்ல அப்படின்னு வந்து அறிக்கை விட்டாங்க. அதற்கு இங்க நெறைய பேர் வந்து இன்னும் குரல் குடுத்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் விரும்பிகள். பாகிஸ்தானுடைய அ என்ன சொல்றது? அ ஹார்ட் அண்ட் மைண்ட்ல அவங்க வந்து நேசிக்கக்கூடியவர்கள், மூச்சு காற்றாய் வந்து விரும்புபவர்கள்லாம் இன்னைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. அது மாரிலாம் இல்லவே இல்ல. F-16லாம் இந்தியா அடிக்கவே இல்ல அப்டின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் நேத்து நடந்த என்னுடைய ஒரு தொலைக்காட்சியில வந்து அ அந்த கேட்கிறாரு அவரு என்கிட்ட, 100 பேர் வந்து நம்ம கொன்றோம்னு சொல்றோம். அ ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்கின்றார். ஆனா 100 பேர் வந்து காணுமே எங்கேயுமே அப்படின்னு வந்து கேட்கிறாரு. ஸோ இது மாதிரி நெறைய வந்து நம்முடைய நாட்டிற்கு அ பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் பேசுபவர்கள், எண்ணம் உள்ளவர்கள், செயல்படுபவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க. ஸோ அவர்களை நாம் வந்து இனம் காண வேண்டும் அப்படின்னு நான் வந்து அ கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா, நாடு போரில் இருக்கும் பொழுது புரபகண்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த புரபகண்டா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, அ அந்த பாகிஸ்தான் வந்து ஒரு புரபகண்டா வந்து ஏற்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்தில் இருக்கின்ற ஒரு அ போர்ட்ட வந்து அடிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. நேத்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, 2021ல ஒரு டேங்கர் வந்து ஆக்சிடென்ட்ல ஃபயர் பண்ணி எரிஞ்ச வீடியோ அது.
அத வந்து சர்க்குலேட் பண்றாங்க. அத பார்த்த உடனே பொதுமக்களுக்கு என்ன, ஓ! இந்திய ராணுவம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் இல்ல போல இருக்கு. பாகிஸ்தான் வந்து வலுவா வந்து இங்க அடிச்சிடுச்சு அப்படின்னு இந்திய ராணுவத்தின் மேல் இருக்கின்ற நம்பிக்கை வந்து அ சிதைகுலைய வந்து வைப்பார்கள். அதே மாதிரி வந்து இந்தியனுடைய அரசாங்கத்தின் மேல் இருக்கின்ற அந்த அந்த ஒரு நம்பிக்கைய வந்து சிதைகுலைய வைப்பார்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, ராணுவத்தில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய அந்த மனத வந்து கலங்க வைப்பார்கள். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒரு போருங்கிறப்ப இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், அதாவது வந்து இந்த ப்ரொபகண்டா அப்படிங்கிறது வந்து ஒரு ம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். ஈவன் நம்ம வந்து 1971ல நம்ம பாகிஸ்தானுக்கு வந்து சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி உ ஒ நீ உடனடியா சரண்டர் அடைஞ்சிரு. இல்லன்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு. வெறும் 300 பேர் தான் இருந்தாங்க. பாகிஸ்தான்ல ம். 3000 பேர் இருந்தாங்க. அந்த 300 ம். பேர் இருந்து அவர் வந்து அவங்கள வந்து ம். எந்த அளவுக்கு ஃபயர் அவங்க மேல கொண்டு வந்தா, அவன் நினைச்சான், ஓகே இங்க வந்து 10,000 பேர் இருக்கக்கூடியவங்க வந்து நம்மள வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னு அவன் வந்து சரணடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, வெறும் 300 பேர்ட்ட நம்ம 3000 பேர் சரணடைஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்காரனுக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து ஒரு போரில் வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு தந்திரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அது சரி. வந்து இல்ல அந்த இந்த இந்த தந்திரத்தை இடத்துல இந்த இடத்துல ஒரு 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 சின்ன கேள்வி. இப்ப பொதுவாகவே வந்து அதாவது மிலிட்டரி தாக்குதல் அப்படின்னும் போது ஓகே, அது ஓகே. பட் மிலிட்டரி பாகிஸ்தானோட மிலிட்டரி வந்து நம்மளுடைய சிவிலியன் மீது தாக்குதலை செய்யும் பொழுது, அது வந்து அதை எதிர்கொள்வது அப்படிங்கிறது அந்த இடம் வந்து ஒரு ஒரு வந்து எந்த அளவிற்கு சிக்கலாக இருக்கக்கூடும் முப்படைகளுக்கும் அப்படின்னு நீங்க உங்களுடைய அனுபவத்துல நீங்க பார்த்த வரைக்கும். ஏன்னா, அ அவங்களால அவங்க கிட்ட ஆயுதம் இல்ல, அவங்க கிட்ட எதுவும் இல்ல. அவங்க அவங்க எதிர்பாராம ஒவ்வொரு தாக்குதல்லயும் உயிர் இழக்குறாங்க அப்படின்னும் போது, அது நமக்கு கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா இப்ப வார் ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்கள அது அஃபெக்ட் பண்ணும்ல. அது எந்த அளவுக்கு ஒரு இல்ல. சிக்கல் அதாவது வார் ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா, ம். ஆ வார் ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க வந்து பொதுமக்கள் அ காக்கறதுக்கு தான் வார் ஃப்ரண்ட்ல இருக்காங்க. வார் ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்கள்ட்ட எல்லா விதமான ஆயுதமும் இருக்கின்றது. அவர்களை காப்பதற்காக. ஃபார் எக்ஸாம்பிள், ம். கிளாசிக் எக்ஸாம்பிள் நேத்து நடந்த தாக்குதல். ம். 50 ட்ரோனுக்கு மேல வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல? பல இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. இந்த நார்தர்ன் செக்டர்லேருந்து ஆரம்பிச்சு வெஸ்டர்ன் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலயும். ஏதாவது ஒரு இடத்துல அவர்கள் வந்து சக்சஸ் ஆக முடியுதா? முடியல. அவருடைய வந்து மிசைல் வந்து அட்டாக் நெறையா பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு டார்கெட்ட வந்து போய் அழிச்சு அங்க வந்து ஏதாவது கரெக்ட்டா பண்ண முடிஞ்சதா? அவர்களால் செய்ய முடியவில்லை. பேரேஜ் ஆஃப் வந்து அ அட்டாக் அப்படின்னு கன்டினியூஸா நீங்க வீடியோ பார்த்தா தெரியும். அப்படியே வந்து எப்படி ஒரு நம்ம தீபாவளியில வந்து ஸ்கை ராக்கெட் விட்டோம்னா, மேல போய் வெடிச்சா எப்படி வந்து பொறி வந்து 4 பக்கமும் சிதறுமோ, அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து ராக்கெட் விட்டுருக்காங்க. அவருடைய வந்து அ அ ஆர்டிக் கன்ஸ் வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அடர்த்தியான ஃபயர் பண்ணியிருக்காங்க. அத்தனையும் வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். சில பெர்சன்டேஜ் அதாவது 2-3% வந்து அ வந்து அது வந்து இப்ப லைவ் வந்து எங்கேயாவது வந்து அடிபட்டிருக்கும். அதாவது வீடு டேமேஜ் பண்ணியிருக்கோம். அது மாரி பண்ணியிருக்கோம். சிலரோட உயிரும் வந்து போயிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நேத்து நடந்த தாக்குதல்ல. அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இத தடுக்க முடியாத அளவுல இருந்தது அப்டின்னா, ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறந்திருப்பாங்க. அது வந்து தடுக்கிறது தான் ராணுவ வீரர்கள் முன்னாடி இருக்காங்க. அதனால அவர்களிடம் வந்து கலக்கம் எதுவும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அ அ டெலிவிஷன்ஸ்ல வந்து காமிக்கிறாங்க. எந்த எல்லைப்புறத்தில் வந்து அவங்க தாக்கினாங்களோ, அங்க வந்து இன்னைக்கு கடையெல்லாம் தொறந்துட்டு இருக்காங்க. டீ கடையில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து அங்க இருக்காங்க. கேட்டா, "ராணுவம் இருக்கு எங்களுக்கு பிரச்சனை. எங்க மேல தாக்கினானா ராணுவம் வந்து எங்கள வந்து காப்பாத்தும். எங்கள வந்து பாதுகாக்கும்." அப்படின்னு வந்து சொல்றத நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த இயல்பு நிலை இன்னைக்கு காலையில வந்து திரும்ப நம்மளால் பார்க்க முடியுது. கடையெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. காய்கறி கடை, டீ கடை எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. அங்க முழுக்க அந்த தெரு முழுக்க வந்து மக்கள் வந்து இருக்காங்க. அ அந்த பார்டர் ஏரியால, அந்த கிராமங்கள்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அந்த நம்பிக்கை நம்மளுடைய ராணுவத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதே நம்ம வந்து பாகிஸ்தான் சைடு பார்த்தா இருக்கிறவங்கலாம், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கவங்கலாம் வந்து அந்த இடத்த காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க. ராணுவ வீரர்கள் ராணுவத்த விட்டு ஓடிட்டு இருக்காங்க. டெசர்டேஷன் நடந்துட்டு இருக்கு ஆயிரக்கணக்கான பேர். அவங்களுடைய ராணுவத்தினுடைய நிலை சரியில்லாம இருக்கு. அதனால நம்மளுடைய பாதுகாப்பு என்பது மிக உசித்தமானது. நேத்து கிடைச்ச செய்திப்படி அவங்களுடைய பிரதமர வந்து கொண்டு போயிட்டு 25 கிலோமீட்டர் தூரத்துல கொண்டு போயிட்டு பங்கர்ல வந்து வைக்கிறாங்க. அது பக்கத்துல வந்து மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடந்தது அப்படின்னு வந்து அவர்களுடைய செய்தி வந்து நமக்கு இது கிடைச்சது. ஆகையால் நம்மளுடைய நாட்டை பொறுத்தவரை நாம் வந்து கவலைப்பட வேணாம். ராணுவம் இருக்கின்றது பாதுகாப்பதற்காக. வேர்ல்டு ஃபயர் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபயர் பவர வந்து கணக்கிடக்கூடிய ஒரு ஒரு இது. அதில நம்ம வந்து 4வது இடத்தில் இருக்கின்றோம். அ முதலிடம் அமெரிக்கா, 2வது வந்து ரஷ்யா, 3வது சைனா, நம்ம 4வது இடத்துல இருக்கோம். எதுக்கு இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, மக்களுக்கு நம்முடைய ராணுவத்தின் மீதான
அந்த வலிமையையும் அந்த அதன் மீது இருக்கின்ற நம்பிக்கையை மேலும் வந்து வலுப்படுத்துவதற்கு தான். ஆகையால் சைனாவே நம்ம கிட்ட மோத வந்து பயப்படுவான். நம்ம கால்வான் அணையில பார்த்தோம். அவனால ஒண்ணும் பண்ண முடியல. அவன் நம்ம தாக்கம் தான் அதுக்கு மேல அவங்களுக்கு கேஷுவல்டி குடுத்தோம். நம்ம வெறும் கையில தான் அதாவது இப்படி ஆயுதம் இல்லாமல் வெறும் கையில தான் போயிருந்தாங்க. பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. ஆனா அவன் சரி. பிளான் பண்ணி நம்மள வந்து அடிச்சான். பிளான் பண்ணி அவன் அடிச்சுமே, அவங்கள 55 பேர் அவங்களுடைய கேஷுவல்டி நம்மளது 20 பேர் தான். ஸோ நம்முடைய ராணுவத்தினுடைய வலிமை வந்து சீனாவிற்கு தெரியும். அந்த ராணுவத்திற்கு தெரியும். அவங்க தளவாடங்களுடைய அந்த ம் எவ்வளவு வந்து தொழில்நுட்பம் வாய்ந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு விஷயத்த கூட அவங்களால அ இன்டர்செப்ட் பண்ண முடியல. கண்டே பிடிக்க முடியல. 24 மிசைல்ல ஒரு மிசைல் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவன் அவன் அனுப்பிச்ச கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான விஷயத்தையும் இந்தியா வந்து இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிருக்கு. இது இத்தனைக்கும் ஆகாஷ் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணது நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அந்த வெப்பன் அது. ஆமா. இல்ல S-400 இப்ப இன்னும் நம்ம வந்து முழுமையாக கொண்டு இந்தியாவ வரல. பொறுத்தவரைக்கும் தனது இப்ப முழு பலத்தையும் பிரயோகித்து விட்டதா? இல்ல இது ஒரு சாம்பிள் தானா? முழு பலத்தை இன்னும் உபயோகிக்கவே இல்லையே. இன்னும் வார் என்பது வந்து வாரினுடைய முதல் அடி தான் வச்சிருக்கோம் நம்ம. ம். முதல் அடிய தான் வச்சிருக்கோம். இன்னும் பயணம் இன்னும் நெறைய தூரம் இருக்கு. இன்னும் நம்ம வந்து பார்டர கிராஸ் பண்ணி உள்ள போல. நம்ம ஆர்மர்ட் இன்னும் உள்ளுக்குள்ள போல. நம்மளுடைய தரைப்படை இன்னும் உள்ளுக்குள்ள போல. அப்பதான் தீபாவளி ஸ்டார்ட் ஆகும். எப்போ வந்து ஆர்மர்ட் உள்ள போகுதோ, தரைப்படை உள்ள போகுதோ, அப்பதான் வந்து உண்மையான அ அந்த சரவெடிலாம் பார்க்கலாம். உண்மையான வான வேடிக்கைலாம் பார்க்கலாம். அப்பதான் தீபாவளி களை கட்டும். ஸோ அந்த இப்போ வந்து அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. போறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? அந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவரு பாகிஸ்தான் எடுத்துச் சென்றால் நாம செல்ல வேண்டும். அவருடைய ம், விருப்பம் ம், தான். இப்ப நம்மளா போய் ம், அடிச்சோம். நம்ம பண்ணலையே. ம், ம், நம்ம ம். வந்து ஆப்பரேஷன் சிந்தூர வந்து குளோஸே பண்ணிட்டோம். நம்ம வந்து போனோம், அடிச்சோம். உலக நாடுகளுக்கு சொன்னோம். நாங்க முடிச்சுட்டோம்ப்பா ஆப்பரேஷன் சிந்தூர. நாங்க வந்து 9 டார்கெட்ட வந்து குளோஸ் பண்ணோம். 9 அ தீவிரவாதிகளுடைய அந்த அமைப்ப வந்து நாங்க வந்து டோட்டலா அழிச்சுட்டோம் நாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும், ராணுவத்திற்கும் எந்த விதமான தீங்கும் விளைவிக்கவில்லை. அப்படின்னு நம்ம உலகத்துக்கும் சொல்லிட்டோம். பாகிஸ்தானுக்கும் சொல்லிட்டோம். எல்லாருக்குமே நம்ம சொல்லிட்டோம். முடிஞ்சு போச்சு. நம்ம வி ஹேவ் டீப்ரீஃப்டு அப்படின்னா, அ நம்ம செஞ்ச மிஷன் முடிஞ்சு போச்சு. ஆப்பரேஷன் சிந்தூர் முடிஞ்சு போயிடுச்சு. டாட் நம்ம வச்சுட்டோம். சரி. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தொடங்கினாங்க. இப்ப அவங்க ம், என்ன கேட்டாங்களோ, அவங்களுக்கு திருப்பி குடுக்குறோம். இப்ப அவங்க வந்து எனக்கு அதான் இன்னைக்கு நான் வந்து பார்த்தேன். அந்த இதுல அ அவங்களுடைய வந்து கராச்சி போர்ட் வந்து மிக மோசமாக வந்து சேதமடைந்து விட்டது. அப்படின்னு வந்து அவங்க போட்டிருந்தாங்க. இந்தியன் நேவல்னால வந்து சேதமடைந்து விட்டதுன்னு. நீங்க கேட்டீங்க, நாங்க குடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ட்ரெய்லர் தான். இன்னும் படம் ம், இன்னும் நெறைய பாக்கி இருக்கு. நீங்க ஃபுல்லா ம். படம் பார்க்கணும்னு நெனச்சா படத்த காமிப்போம் நாங்க. அவ்வளவுதான் விஷயம். பாக்கி வேற ஒண்ணும் கிடையாது. அவருடைய எண்ணம் என்னவோ அது மாரி. அவங்க வந்து தன் நாட்டை அழிச்சுக்கணும், இல்ல தன்னுடைய மக்கள் முழுக்க வந்து அழிக்கணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா, அதை அ நோக்கி அவர்கள் செல்வார்கள். அது வந்து அவருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பால் இஸ் இன் தர் கோர்ட். பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் வந்து மக்கள் ஒரு குரல்ல பேசுறாங்க. அரசு ஒரு குரல்ல பேசுது. ராணுவம் ஒரு குரல்ல பேசுது. இப்படி வந்து ஒரு ஒன்றிணையாத ஒரு ஒரு எந்த தாக்குதல் பண்ணாலும் அது நிச்சயமா வெற்றி அடையாம தானே சார் போகும். அதுல அந்த அந்த ஒரு ரிசால்வ் அந்த இது ஏன் இல்ல? ஆனா காட்டும்போது மட்டும் ஒரு பெரிய பில்டப்பா வந்து நாங்க உடனே அடிச்சிருவோம். எங்கள அடிச்சா ஒண்ணுமே மிஞ்சாது. அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்களே, வந்து அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? பாகிஸ்தானை பொறுத்தவரை, நீங்க நெறைய ட்விட்டர்ல வந்து சொல்லுவாங்க. நாங்க வந்து 1965 போரை வென்றவர்கள், 1971 போரை வென்றவர்கள். அங்க அங்க இருக்கிற மக்கள் வந்து என்னோட ட்விட்டர்ல என்ன வந்து அட்டாக் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் படம் அனுப்புவேன். 1971ல உன்னோட ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து 93,000 பேர் வந்து தன்னுடைய அ ஆயுதங்களை எங்களுடைய கால்ல போட்டுட்டு, அவங்க தன்னுடைய பெல்ட்ட கழட்டிட்டு, கேப்ப கழட்டிட்டு அவங்க வந்து குனிஞ்சு நின்னாங்கப்பா. ஆ நீங்க வந்து இந்த படத்த பாரு. உனக்கு தேவைப்பட்டா உன்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ்ட்ட போய் கேளு. உங்க தாத்தா கிட்டலாம் போய் விசாரி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவர்களுக்கு என்ன பாடம் புகட்டப்பட்டிருக்கின்றதுன்னா, பாகிஸ்தான் எல்லா போர்லயும் வெற்றி பெற்றதாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஐயோ! மக்களும் நம்புறாங்க. அந்த ஆ, மக்களும் அத நம்புறாங்க. அதான் பெரிய விஷயமே. ஆ, நீங்க ஆ. பார்த்து 1965 வார்ல அவங்க தோத்து போயி, அவங்களுடைய வந்து அ அவங்களுடைய இடத்த வந்து மேசிவா வந்து நம்ம வந்து புடிச்சுட்டோம் நம்மளுடைய இடத்த. மேசிவா ம். புடிச்சதுக்கு அப்புறம் தாஷ்கண்ட் அக்ரீமென்ட்ல வந்து இங்கேருந்து போய் அது எல்லாத்தையும் திருப்பி அவங்க வந்து குடுக்குறோம். இந்தியா வந்து குடுக்குது. அதெல்லாம் வந்து இந்தியா அதாவது நம்மளுடைய வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு கிரே ஏரியான்னு பார்க்கலாம். அது கருப்பு மையினால் எழுதப்பட்ட ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய வரலாற்று பதிவுகள் அப்படின்னு பார்க்கலாம். தாஷ்கண்ட் அக்ரீமெண்ட்லாம்.
எதுக்கு அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கணும்? நம்மளுடைய வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை வாங்காமல், நம்மளுடைய காஷ்மீருடைய அந்த அவங்க வந்து எழுப்பிட்டு இருந்த அந்த பிரச்சனையை வந்து ரிசால்வ் பண்ணாம. சரி, அதுக்கப்புறம் வந்து 1971 வார் வந்தது. 93,000 பேரை நம்ம வந்து பிடிச்சோம். 15,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் 15,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அவங்களுடைய இடத்த வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணோம். அந்த இடத்த வந்து 1972ல அவங்களுக்கு நான் வந்து திருப்பி ஷிம்லா அக்ரிமெண்ட்ல குடுக்குறோம். 93,000 பேரையும் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம். நம்மளுடைய கிட்டத்தட்ட ஒரு 65% ஆஃப் வார் வந்து அவங்கள்ட்ட இருந்தாங்க. அத நம்ம வந்து வாங்க கூட இல்ல. இத விட ஒரு தலைகுனிவான விஷயம் வந்து என்னன்னு எனக்கு வந்து தெரியல. இன்னைக்கு நான் வந்து ஒரு ராணுவ வீரனா, என்னுடைய ராணுவத்தில் இருந்த, நம்மளுடைய ராணுவத்தில் இருந்த ராணுவ வீரர்கள் தாய்நாட்டிற்காக போரிடும் பொழுது, பிரிசனர் ஆஃப் வார் அவங்க புடிச்சு வச்சவங்கள, நம்ம வந்து திருப்பி நம்ம கொண்டு வர முடியலங்கன்னா, அது வந்து அத விட ஒரு தலைகுனிவான செயல் எதுவும் இருக்க முடியாது. அது மாரி நெறைய வந்து அ அ நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு. அதே அந்த 1971ல 93,000 பேர் வேணும்னா, நீ வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என் கையில குடு. நீ வந்து அ அக்ரீமெண்ட் எனக்கு போடு. நீ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் சைடு நீ தல வச்சு படுக்க மாட்டேன்னு. அப்டின்னு அவன மிரட்டி அதுக்கப்புறம் குடுத்துருக்கணும். தம் பிரஷர்ல வச்சிருக்கணும். அது மாரி எதற்காக வந்து 1960ல வந்து 80% நம்முடைய தண்ணீரை வந்து அவங்களுக்கு குடுக்கணும். சிந்துவோட தண்ணீரை. 20% ஏன் நமக்கு வரணும்? நம்மளுடைய நாட்ல பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல வந்து இன்னி தேதியில 30,00,000 போர்ஸ் இருக்கு. ம், ம். நிலத்தடி தண்ணீரே அங்க இல்ல. அவங்களால விவசாயம் செய்ய முடியல. நதி கிடையாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தோணலையா? இது நதி இங்க கிடையாது. எதுக்கு நம்ம அவனுக்கு 80% குடுக்கணும்? ஒரு 40 நம்ம 60 பேர் நம் நாடு பெரிய நாடு. ஒரு 30, 40% அவங்களுக்கு குடுத்துட்டு பாக்கி நம்ம எடுத்திருக்கலாம். எதுவும் பண்ணாம இது மாரி பல தவறுகள் வந்து வரலாற்றில் வந்து அ செய்யப்பட்டிருக்கின்றது. அனைத்திற்கும் ஒரு ஒரு விடையாக இந்த போர் அமைந்திருக்கின்றது. நீங்க பார்த்தீங்கன்னா, 1980லிருந்து இன்று வரை தீவிரவாத தாக்குதல் இந்தியாவுல எங்கெங்க நடந்ததோ, அந்த தீவிரவாத கும்பலினுடைய முக்கியமான ஆள நம்ம வந்து அழிச்சிருக்கோம். காந்தார் அந்த போர் அந்த காந்தாரனுடைய அந்த ஹைஜாக் பண்ணாங்க இந்தியன் இதோட ஏர் இந்தியாவோட ஃப்ளைட் IC-814. அத கடத்தியவன வந்து இப்ப நம்ம வந்து கொன்னுருக்கோம். ஜெய்ஷ் இ முகமது, அது மாரி லஷ்கர் இ தொய்பா அந்த இயக்கங்கள் 2001 நம்மளுடைய பார்லிமென்ட் அட்டாக். 2000 வந்து இந்த சட்டமன்றம் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சட்டமன்றத்தோட அட்டாக். அதுக்கப்புறம் கன்டினியூஸான அட்டாக். மும்பை அட்டாக் வந்து 2008 26/11. 2008லயே 4 மிகப்பெரிய அட்டாக் நடந்திருக்கு இந்தியாவுக்குள்ள. தீவிரவாத தாக்குதல். எதுக்கும் நம்ம வந்து பதிலடி கொடுக்காமல் அமைதியாக இருந்ததற்கு, அந்த விடுதலை அடைந்ததிலிருந்து இன்னி வரைக்கும் வந்து என்னென்ன நமக்கு வந்து மனக்குறைகள் இருந்ததோ, மனதில் வடு இருந்ததோ, நீங்காத வடு இருந்ததோ, அது எல்லாத்துக்கும் வந்து விடை தேடி செல்லக்கூடிய ஒரு விடையாக இந்த வந்து ஆப்பரேஷன் சிந்தூரை நான் பார்க்கின்றேன். இப்ப பாகிஸ்தான் முன்னாடி என்ன வாய்ப்புகள் இருக்கிறதா நீங்க பார்க்குறீங்க? இப்படியே போனா அவங்களால இப்ப எவ்வளவு நாளைக்கு இது வந்து தாக்கு பிடிக்க முடியும்னு? பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்களுடைய அதாவது அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, அடுத்து எஸ்கலேட் பண்ணுவாங்க வார். எஸ்கலேட் பண்ணா நமக்கு தான் நல்லது. ஏன்னா நீங்க நேத்து நைட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வந்து புரட்சியாளர்கள் அங்கேயே வந்து தனித்தனியா புரட்சியாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்கலாம் வந்து தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுடைய ராணுவத்தை. அவங்களுடைய வந்து அ நிலை வந்து குலைந்திருக்கின்றது. உள்ளுக்குள்ள போராட்டம். மக்கள் வந்து சிவில் வார் வந்து நேத்து ராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராணுவத்திற்கு எதிர்த்தா மாரி அவங்க பாட்டு ஊர்வலமா ரோட்ல வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மக்கள் ஒரு புறம் ஒரு புரட்சி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய விடுதலைக்காக போராடக்கூடியவர்கள் வந்து ஒரு சைடு புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் வந்து அவர்களை வந்து தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சைடு இந்தியாவோடு அவங்க வந்து போர் தொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு நாடு உலகத்துல எங்கேயுமே இருக்காது. அடுத்த வேளைக்கு சோறு கிடையாது அவனுக்கு உண்மையாவே. எங்கேயாவது இல்ல பாத்திரத்த பிச்சை பாத்திரத்த அங்க எடுத்துட்டு இருந்து சில வீடியோஸ் எல்லாம் போட்டாங்க சில சேனல்ஸ்ல. அவங்கலாம் அதான் சொல்றாங்க. சாப்பாட்டுக்கே எங்களுக்கு வழி இல்ல. எங்க போறதுன்னு தெரியல. அப்படின்னு அவர் ஒரு பழமொழியே வந்து சொல்றாரு. சந்திரனுக்கே வழி இல்லையா? இந்த லைட்டுக்காக இவங்க சண்டை போடுறாங்களான்ற மாதிரி. ஆமா. ஓ! அப்படின்லாம் ரொம்ப ஒரு முதியவர் வந்து பேசுற அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம ஆமா. பார்க்கிறோம்.
ஒரு மக்களை பற்றி ஒரு சிந்திக்காத ஒரு அரசாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பாகிஸ்தானை நீங்க பற்றி. சபாநாயகர் தகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர்ட்ட வந்து செனட் மெம்பர் மாரி இருக்கிறவர் வந்து அழறத பார்த்தோம் நம்ம. அழறாரு. ஆ, ஆ. நீங்க வந்து அல்லாவுக்காக நீங்க வந்து இந்த போர நிறுத்துங்க. நீங்க வந்து போர் போகாதீங்க. நாட்டு மக்கள பாருங்க அப்படின்னு அவர் அழறாரு. அவர் பயத்துல அழல. மக்களுடைய நிலை வந்து அவர வந்து அழ வைக்குது. சோ, அது மாதிரி நிலையில வந்து மக்கள் அங்க வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது தெரியும் இந்தியாவோடு போருக்கு போனா நிலைமை என்ன ஆகணும். பலூச்சிஸ்தான் நிச்சயமாக பிரிக்கப்படும். நேத்து பலூச்சிஸ்தான் ம். வந்து போராளிகள் வந்து அ அவங்களுடைய பாகிஸ்தான் ராணுவத்த வந்து அடிச்சு தொரத்தியிருக்காங்க அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ல இருந்து அந்த இடத்துல இருந்து. பலூச்சிஸ்தான் வந்து தனியா போகும். நம்ம வந்து அதுக்கு மேல இன்னும் 2 பிரிச்சுட்டோம்னா, மொத்தம் 3லிருந்து 4ஆ வந்து மறுபடியும் பாகிஸ்தான் துண்டாடப்படும். 1971 2ஆ துண்டாடினோம். இப்ப 2, 3ஆ வந்து துண்டாடுவோம் மறுபடியும். மறுபடியும் அவர்கள் வந்து சிதைந்து போவார்கள். அப்புறம் வந்து உருகுலைந்து போவார்கள். அவங்களுக்கு வந்து எந்த ஸ்ட்ரென்த்தும் இருக்காது. அப்பதான் வந்து அந்த தீவிரவாதம் என்பது அவர்களிடம் இல்லாமல் போகும். ஸோ, அதனால நம்ம தம் பிரஷர்ல வச்சுக்க வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோம். ஆ ஆகையால் அ மோதி பார்க்கட்டும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு நமக்கு இந்தியாவிற்கும், உலகத்திற்கும் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஏன்னா, உலக நாடுகள் முழுக்க அமைதியாக இருக்கு. ஏன்னா, உலக நாடுகள் முழுக்க இந்த தீவிரவாதத்தால எஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால இந்தியாவால தான் அத அடிக்க முடியும். மத்த நாடுகள்லாம் போய் அந்த விஷயத்துல இறங்க முடியாது. அதனால எல்லாருமே அமைதியாக இருக்கின்றார்கள். பல நாடுகள் வந்து மறைமுகமாக வந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்ப அமெரிக்காலாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு கை விரிக்கிறது யாருக்கு? ப பாகிஸ்தானுக்கு. நமக்கு கிடையாது அது. ம், 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 ம். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்க புரியுது. பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நமக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. பிரிட்டன் வந்து தே ஆர் இன் மியூட் மோட். எவரிஒன் இஸ் இன் மியூட் மோட். ஸோ இந்த இந்த நிலை ஈவன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து இத பத்தி எதுவும் பேசல. அவங்க போனாங்க செக்யூரிட்டி கவுன்சில்லயும் போய் கால்ல விழுந்தான். "இது எப்படியாவது போர நிறுத்திரு" அப்படின்னு. ம், ம். அவங்க அடிச்சு துவச்சு அனுப்பிச்சாங்க. எல்இடி யாரு? லஷ்கர் இ தொய்பா யாரு? அவங்க எங்க இருக்காங்க? நீங்க என்ன பண்றீங்க அவங்கள வச்சுட்டு? அப்படின்னு அவங்க கேட்டு அனுப்பிச்சாங்க. ஸோ பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எதிராக இருக்கின்றது. இது நமக்கு சாதகம் அப்படின்னு நினைக்கிறேன் அது. இது வந்து இந்தியாவினுடைய தலைவலியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை அ சரி செய்யக்கூடிய அது சரியான தருணம் அப்படின்னு. அதனால வந்து அ போர் நின்னா தான் நான் வந்து வருத்தப்படுவேன். இந்த போர் வந்து ம். பேச்சுவார்த்தையில் நின்னு போனா நிச்சயமா நான் வருத்தப்படுவேன். போர் வந்து மூண்டு நம்ம சைடு நிச்சயமா சில பாதிப்புகள், இழப்புகள் வரும். அது வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சொல்லிக்கொள்வது என்னன்னா, அந்த அந்த இழப்புக்காக நம்ம வந்து இந்த போர வந்து நிறுத்தக்கூடாது. எப்படி வந்து தன்னுடைய உயிரை விட்டு, உடைமையை விட்டு, உறவ விட்டு நமக்கு வந்து சுதந்திரத்திற்காக பல தியாகிகளும், அ ராணுவ வீரர்களும் வந்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்களோ! ராணுவ வீரர்னா ஏதுப்பான்னு உங்களுக்கு மைண்ட்ல தோணும். எங்கேருந்து ராணுவ வீரர் வந்தார் அப்படின்னு. ஏன்னா நம்ம வரலாற்றுல நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. எஸ். ஆமா. அது அந்த ஆ. அது மட்டும் நடுவுல கொஞ்சம் பக்கம் ஆ காணோன்ற மாரி. என்ன 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 ஆமா என்னப்பா ஆமா. இது திடீர்னு ராணுவ வீரர் சொல்றாரே இவரு, தியாகிகள சொன்னா ரைட்டு. மகாத்மா ம், காந்திய சொன்னா ரைட்டு. திடீர்னு எங்கேருந்து ராணுவ வீரர் வந்தாருன்னு. ராணுவ வீரர்கள் ம். வந்து 2ஆம் உலகப் போர் மூழுவதற்கு முன்பு அ 3 அதாவது ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப அதாவது பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில இருந்த. அவர்கள் சொன்னார்கள், "இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களே நீங்க என்னோடு வந்து வேர்ல்டு வார் 2ல் வந்து பங்கு பெறுங்கள். உங்களுக்கு நாங்க வந்து சுதந்திரம் குடுக்கின்றோம். எங்க வெற்றி பெற்றுக் குடுங்கள். நாங்க சுதந்திரம் குடுக்குறோம்" அப்படின்னு. 25,00,000 1 பேர் 2 பேர் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவிற்காக வந்து வார் நீங்க வாங்க அப்படின்னா கூட 25,00,000 பேர் இளைஞர்கள் வருவார்களான்னு எனக்கு தெரியல. அன்று இந்தியாவாக இல்ல. தனித்தனி புரொவின்ஸ் தனித்தனியாக இருந்தது. அப்பொழுது எல்லா இடத்திலேருந்தும் வந்து 25,00,000 இளைஞர்கள் அங்க பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மில போய் ஜாயின் பண்ணாங்க. ம், ம். வேர்ல்டு வார் வந்து ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மின்னு பலமுறை வந்து பிரிட்டிஷ் வந்து பிரிட்டன் வந்து சொல்லியிருக்கு. அவங்க அதற்காக வந்து தனியா வந்து நினைவு இதே வச்சிருக்காங்க பிரிட்டன்ல இன்னைக்கும். அந்த அந்த வெற்றி வாங்கி தந்ததுனால தான் நமக்கு வந்து முதல்ல வந்து இந்த அ விடுதலை கிடைச்சது. ஏன்னா வெற்றி வாங்கி குடுத்தாச்சு. அவன் போறதா ம். இல்ல. அப்புறம் வந்து கலவரம் வந்தது. நேவி சரி. கப்பற்படை கலவரம் செய்தது. விமானப்படை கலவரம் செய்தது. அப்புறம் வந்து ராணுவம் தரைப்படை வந்து கலவரம் செய்ய ஆரம்பிச்சது. டிசோபீடியன்ட் ஆர்டர் கேட்க மாட்டேன் அப்படின்னு. ராணுவம் இல்லாமல் இந்தியாவை நாம் ஆள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா விட்டு போனவர்கள். இது வந்து ஒரு கான்ட்ரடிக்டாக நான் சொல்ல நீங்க போயிட்டு அந்த ஹிஸ்டரிய போய் பாருங்க. சரி. ஆனால் நம்முடைய வரலாற்றில் என்ன சொல்லப்படுகின்றது? அகிம்சையால் நாம் இந்த அ சுதந்திரத்தை பெற்றோம். சுதந்திரத்தை பெற்றோம். எவ்வளவு பேர் இழந்தார்கள், உயிரிழந்தார்கள்? 87,000 இளைஞர்கள் வேர்ல்டு வார் 2ல இந்தியாவை சேர்ந்த இளைஞர்கள் உயிரிழந்திருக்காங்க.
அப்படி பெற்றதான் இந்த சுதந்திரம். எவ்வளவு வந்து தியாகிகள் தன்னுடைய உயிரிழந்திருக்காங்க. எவ்வளவு வந்து போராளிகள் வந்து உ உயிரிழந்திருக்காங்க. எவ்வளவு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ஆர்மில ஜாயின் பண்ணவங்க பண்ணிருக்காங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ல இருந்த ஒரு 60, 70% வந்து பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்திலிருந்து அங்க போய் ஜாயின் பண்ணவங்க. ஆகையால் அது மாதிரி கிடைச்ச நம்மளுடைய சுதந்திரம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அ ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு, இந்த சுதந்திர காற்றை நம்ம வந்து சுவாசிச்சுட்டு இருக்கோம். ஒரு பெரிய ஒரு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் அப்படின்னு நமக்கு எல்லா சுதந்திரமும் வந்து இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதற்கு காரணம் அவர்களுடைய இந்த தியாகம். அந்த நாட்டை பாதுகாப்பது நம்மளுடைய கடமை. அந்த பாதுகாக்கும் பொழுது ஏதாவது நமக்கு வந்து சிறு இடைஞ்சல் வந்தது. ஷேர் மார்க்கெட்ல இருக்கான். அவனுக்கு வந்து ஷேர் நாளுக்கு நாள் டவுன் ஆயிட்டு போகும். அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அடியா இருக்கும். இல்ல ஒரு அ அ வேலையில வந்து லே ஆஃப் பண்ணலாம். இல்ல வந்து விலைகள் வந்து அதிகமாகலாம். இதெல்லாம் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு இன்டர்ம் ஒரு ப்ராப்ளம் எல்லாருக்குமே வரும். இந்தியாவுல இருக்க எல்லாருக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்கலேட் ஆகி போச்சு அப்படின்னு. ஆனால் அத வந்து நம்ம வந்து எப்படி அ சுதந்திரத்திற்காக எவ்வளவு வந்து தன்னுடைய உடைமை, உயிர், சொந்தம், பந்தம் எல்லாம் இழந்தார்களோ, அப்படி நமக்கு கிடைச்சதோ, அது மாரி நம்மளுடைய இந்த இடைக்கால ஒரு சின்ன ஒரு அ கம்ஃபர்ட்ட வந்து நம்ம வந்து இழந்து இந்தியாவிற்கு வந்து அமைதியை வருங்கால நம்முடைய சந்ததியினருக்கு வந்து ஒரு ஒரு அழகிய ஒரு பாரதத்தை ஒரு ஒரு அமைதியான ஒரு பாதுகாப்பான ஒரு பாரதத்தை உலகத்திலேயே பெரிய ஒரு நாடாக அந்த பாரதத்தை வந்து நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த கடமையில் நாம் இருக்கின்றோம். கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம்.